எல்லாருக்கும் ஹாய், என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சுதாகரோட 3D ஹெட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்ஃபி டு 3D போயிட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். செலக்ட் ஃபோட்டோ கொடுத்துட்டு நான் ஃப்ரண்ட் ஃபேஸிங் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு பேஸ் 3D மாடல் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். நம்ம அந்த 3D மாடலை எக்ஸ்போர்ட் பண்ணதை வந்து இதில் தூக்கி போட்டுக்கலாம். ஸோ நான் ட்ராக் பண்ணி அந்த 3D மாடலை வந்து பிளெண்டருக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம மாடல் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளிப்பாக இருக்குது. அதை வந்துட்டு மறுபடியும் நம்ம ரிவர்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மாடலை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மிரர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷேடர் எடிட்டர் போயிட்டு நம்ம பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு எமிஷனை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஷேடர் டேப் போய்க்கோங்க. இதில் வந்துட்டு நடுவில் இருக்கிற அந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்பை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இப்போது ரைட் கிளிக் பண்ணி அந்த சர்ச்சில் வந்துட்டு எமிஷனை சர்ச் பண்ணி நான் பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா மாடல் வந்துட்டு நமக்கு அந்த செல்ஃபி டு 3Dயில் பார்த்த சேம் அவுட்புட் வந்து இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு நம்ம வந்து மாடலுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி அந்த டெக்ஸ்சரை வந்துட்டு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர் பெயிண்ட் டேபுக்கு போயிருங்க. இப்போ வந்து இந்த டாப்பில் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டான டெக்ஸ்சராக தெரியும். இப்போ இந்த லாஸ்ட் டூல் போயிட்டு இங்கே ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம அந்த சைடு போஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் டெக்ஸ்சர்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு இங்கே வியூ பிளேனை வந்து ஸ்டென்சில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம அந்த இமேஜையும் 3D மாடலையும் ஒன்றா அலைன் பண்ணோம். அலைன் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டு சைடு எல்லாமே பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு நான் ஃபேஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணுறது இருக்கும். அந்த கழுத்துக்கிட்ட அப்புறம் முடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜை வந்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கலர் கரெக்ட் பண்ணலாம்.
ஃபோட்டோஷாப்பில் நம்ம வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டரில் வந்துட்டு டெக்ஸ்சரை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ மெட்டீரியல் டாப் போயிருங்க. இதில் வந்துட்டு அந்த பேஸ் கலரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு புது டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வந்துட்டு கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கிருதா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. நம்ம அதை வந்து மறுபடியும் கரெக்ட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதை இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேர் பண்ணணும். ஸோ ஹேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு எடிட் மோட் போயிருங்க. இதில் வந்துட்டு ஹேர் லைனை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ எங்கெல்லாம் ஹேர் வேணுமோ அதை அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் நைஃப் டூல் வச்சுட்டு அந்த ஹேர் லைன் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அந்த எல்லா ஃபேஸஸையும் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த எங்கெல்லாம் முடி வேணுமோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஃபேஸஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்து அதை தனியாக ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிடுங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் வந்துடும். ஒன்று நம்ம ஹெட்டு, இன்னொன்று வந்து அந்த முடியோட பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தது. ஸோ இப்போ வந்துட்டு பார்ட்டிகல்கிட்ட போயிட்டு ஹேர் பார்ட்டிகல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து முடியை வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நம்ம சுதாகரோட ஹேர் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம இப்போது அதை க்ரியேட் பண்ண போகிறோம்.
நம்ம வந்து ஹேர் ஓரளவுக்கு பண்ணிட்டோம் அதே மாதிரி. ஸோ இதே மாதிரி உங்களோட 3D ஹெட்டை பண்ணணுன்னா மைண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களோட 3D ஹெட்டை வந்துட்டு பண்ணுறேன்.